சிறுபான்மையினருக்கு எதிராக பேசினால் அதற்கும் அமைதி. தமிழ்நாட்டுக்கு நிதி தரனாலும் அமைதி. அந்த அளவுக்கு பயம். இதுதான் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. கழக அரசின் மீது எந்த குற்றச்சாட்டையும் அவங்களால சொல்ல முடியல. அதனால தான் வெறும் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. போன வாரம் என்னை பற்றி ஒரு வதந்தி வந்தது. சனாதனம் பற்றி நான் பேசுறதுக்காக யாரோ ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து பரிகாரம் பண்ண அப்படின்ற ஒரு வதந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய தலையே சீவேன் அப்படின்னாங்க. மன்னிப்பு கேளுனாங்க. மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நீதிமன்றமாக போய் வழக்கு போட்டப்போ அதுக்கும் நான் பயப்படல. நான் போய் பரிகாரம் கேட்பேனா? அந்த செயலில் ஈடுபடுவேனா? நான் கலைஞருடைய பேரன். சொன்னது தான் என்னுடைய கொள்கையில் எப்பவும் உறுதியாக இருக்கும். இந்த வதந்தியை கூட அந்த வாடகைக்கு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க இதை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. பிறப்பால் ஏற்றத்தாழ்வு சொல்லும் எதையும் எப்பொழுதுமே எதிர்ப்போம்.